எனக்கு நீதி வேணும். சேலத்துல எனக்கு எந்த நீதி கிடைக்கல, எந்த அதிகாரி நீதி செய்யல. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போராடிட்டேன், எனக்கு நியாயம் கிடைக்கல. என்னுடைய நிலத்தை அந்த டிஆர்ஓ சேலம் டிஆர்ஓ ரவிக்குமாருங்கிறவர் என் நிலத்தை அவருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. என்னால 5 வருஷமா நடந்துட்டேன் மேடம். 5 வருஷமா நடந்துட்டேன். முதலமைச்சரை பார்க்காத இடத்துக்கு எதிர்க்கிறது இல்ல. நான் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நான் முதலமைச்சர் நான் பார்த்தே ஆகணும். நான் முதலமைச்சர் ஐயாவை நான் பார்க்கணும். எனக்கு நீதி வேணும், என் நிலம் எனக்கு வேணும். நான் காலையில இருந்து சாப்பிட கூட இல்லை, ஆனா நான் அவரை பார்த்துட்டு தான் நான் போவேன். சரி பார்க்காதமா என்னோட பாரு, என்னோட கம்ப்ளைண்ட் இருக்குது. இல்ல நான் அவரை பார்க்காதெல்லாம் கொண்டு போக மாட்டேன். நான் இல்ல நான் அவரை பார்க்காத போறதுல அவர்கிட்ட என்ன கொண்டு போய் விடுங்க. என் தம்பியை நான் பார்க்கணும். சேலத்துல எனக்கு எந்த நீதி கிடைக்கல, எந்த அதிகாரி நீதி செய்யல. மாவட்ட கலெக்டர் செய்யல, டிஆர்ஓ செய்யல. என்னோட நிலத்தை ஏமாத்தி போட்டுக்கிட்டு இல்ல. எனக்கு 2 பசங்க தான். எனக்கு பாரு ரிகார்டு இருக்குது. முதலமைச்சர் நான் பார்க்கணும். செத்தாலும் பரவாயில்ல, செத்தா செத்துட்டு போறோம். 5 வருஷமா நான் உயிரோடு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டேன், எனக்கு நியாயம் கிடைக்கல, எந்த நீதியும் கிடைக்கல. நான் நீதி வேணும், எனக்கு நான் நியாயம் வேணும், என் நிலம் எனக்கு வேணும். சரிம்மா இல்ல பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்து இருக்கிறேங்க. என்ன செத்தெல்லாம் பெற மாட்டேங்க, விடுங்க. நான் முதலமைச்சர் நான் பார்க்காதெல்லாம் போறதில்லை, அவரை நான் பார்க்கணும். அவருக்கு பட்டா போட்டு இல்ல நான் முதலமைச்சர் பார்த்துட்டு எங்க மனு கொடுத்தீங்க? கலெக்டர் சொல்லுங்க. இப்ப இங்க மனு கொடுக்க வந்திருக்கீங்களா? மனு ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, வந்து கொடுத்தீங்க, எந்த பதிலும் கிடைக்கலங்க. அதனால தான் இப்ப ஐயாவை பார்த்து சரி கூட்டி போய் வாங்க. ஏன் ஸ்பெஷல் ஆபீஸ்ல பார்த்து என்ன மனு கொடுக்கலாம், வாங்க ஏந்திரீங்க, வாங்க வாங்கம்மா.